எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்ஐ வந்து வழக்கு மேலே வழக்கு, எஸ்ஐபிசி வந்து வயதுக்காக காத்திருக்கும் மாணவர்கள். இந்த அரசு செவி சாய்க்குமா? மாணவர்களுக்காக களமிறங்கிய அரசியல் கட்சி தலைவர்கள். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருவோம். ஏன்னா கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்தனால என்னால் வந்து வீடியோ போட முடியல. சரிங்களா? நான் அந்த வீடியோவை வந்து அவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பசங்க பேசின வீடியோவை நான் இணைக்கிறேன். அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். சொன்னாங்க. அதனால தான் ரொம்ப மன உளைச்சல் ஆகிடும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதம் வெளியிடுறோன்ட்டு மார்ச் மாதமே அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. அதை நம்பி நிறைய பேர் படித்தோம் நாங்கள் ஃபுல்லாகவே சார்பாய்வால் இருக்குது. பட் அது அப்புறம் அந்த நீக்கிட்டு கூடிய விரைவில் சொல்லி போட்டாங்க. கூடிய விரைவில்னா நாங்கள் டிசம்பர் மாதம் சரி இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும் நினச்சோம். அப்புறம் டிசம்பர் மாதத்துலேருந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க. அதை எடுக்கவோ எங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏஜ் பார். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு கால் பண்ணும்போது சரியான தகவல் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு தெரியல சார், நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களையும் சொல்லி தப்பில்லை, ஏன்னா வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியல. அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறோன்னு நாங்கள் குளறுபடியாக இருந்தோம். அப்போது ஒரு தகவல் வந்தது, இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள், சிஎம் ஐயாவுக்கு போவோம் தகவல், அவர் வந்து உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்ட்டு. சரின்ட்டு உங்களை நாடி நாங்கள் வந்திருக்கோம். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். அதுதான் சார், அவங்க அது முடிஞ்சிட்ட அப்புறமாவே நோட்டிஃபிகேஷன் விடட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி அதனால தான் நாங்கள் அந்த வயது தளர்வையே நாங்கள் கேட்குறோம். நீங்கள் விடுங்க, 2025 தான் வரப்போகுதுன்னு இப்போ கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. ஸோ விடும்போது எங்களுக்கு இந்த வயது தளர்வோடு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கும் அந்த 2024 படியே அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய கோரிக்கை. ஆமாம் சார், அதில் கேஸ் போடுற போது தானே இத்தனை நாள் போருக்கு. இல்லை அப்படின்னு நினைக்கிறதா எனக்கு தெரியல. அவங்களுக்கான உரிமைக்காக அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் சீக்கிரமாக கேஸ் முடிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு சீக்கிரமாக விரைவில் வந்துடும். அதையும் கொஞ்சம் சீக்கிரமாக அவசர சட்டம் இதுவாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து மாணவர்கள் வந்து வயதுக்காக பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது முன்னெடுப்புகள் நல்ல முன்னெடுப்புகளாக இருக்குது. அது ரொம்ப பாராட்டுக்கள். அப்புறம் அவங்களுக்காக ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இவ்வளோ தூரம் அவங்க வந்து முயற்சி எடுத்து பெருசாக இந்த விஷயத்த பேசும்படி அளவுக்கு கொண்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் நல்ல முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த அரசு வந்து கண்டிப்பாக வந்து கைவிடாதுன்னு நினைக்கிறேன் என்னைய பொறுத்தளவில். ஏன்னா அவங்க வந்து முன்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து எஸ்ஐலாம் எடுக்க மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எஸ்ஐ எடுத்துகிட்டு இருந்ததை இந்த கவர்மெண்ட் வந்து தான் அதை டோட்டலாக மாற்றினாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, எனக்கு தெரியும் கோர்ட்டு ஆர்ட்ரு அதனால் வருஷம் ஆள் எடுக்கிறோம் அப்படின்லாம் இல்லை. அப்படிலாம் பார்த்தா நிறைய கோர்ட் ஆர்ட்ரு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து கண்டுக்கிட மாட்டாங்க. சரிங்களா? இது வந்து அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வருஷம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல எடுப்பு. நல்லா தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. சின்ன மிஸ்டேக்கில் நடக்க தான் இருக்கும். நடக்காமல் எந்த ஒரு இதுலேயும் இருக்காதுங்க. சில மிஸ்டேக்கில் இருக்கும். நீங்கள் டிஎன்பிசிலாம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி எப்படி இருந்துச்சு, பிஃபோர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்ல தலைவர் போட்டதுனால இப்போ வந்து டிஎன்பிசி வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே வந்து டிஎன்பிசி மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி மேலேயும் நம்பிக்கை இருந்துட்டு தான் இருந்துச்சு. சில 1-2 மிஸ்டேக் நடக்க போய் அது இவ்வளோ தூரம் பிரச்சனையாகவும் எல்லாத்துக்கும் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு. சரிங்களா? அரசு வந்து கண்டிப்பாக வயது கொடுக்கும் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நானும் வந்து என்னால் தனிப்பட்ட முறையில் நான் எவ்வளோ பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேன். நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னுலாம் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அளவுக்கு நான் பண்ண முடியலைன்னா கூட என்னால் ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு மன திருப்தியாக தான் கொடுக்கும். அது என்கிட்ட கூட பேசுகிறவங்களுக்கு மட்டும் தெரியும். மற்ற யாருக்கும் அந்த சில விஷயங்கள் தெரியாது. என் சைடில் நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துட்டேன். இந்த விஷயம் வந்து மாண்புமிகு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கு இந்த விஷயம் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுடுச்சு.
அப்படிங்கப்போ வந்து கண்டிப்பாக வயது கொடுத்து தான் ஆகணும். நிறைய தலைவர்கள் நம்மளுக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் மற்றும் அப்புறம் வந்து திரு வேல்முருகன் அவர்கள், அப்புறம் வந்து இப்போ திரு அன்புமணி அவர்கள், இன்னும் பல தலைவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், இன்னும் சில தலைவர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க அப்படின்னா, நமக்கான வயது வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும். சரிங்களா? உங்களோட போராட்டம் வந்து நல்ல அழகா கொண்டு போயிட்டுருக்கீங்க. இதுவே இதை கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துங்க. இன்னும் வேறு யாரெல்லாம் பார்க்க முடியுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்துகிட்டே இருங்க. உங்களுக்காக பேக் போனில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் நானும். சரிங்களா? உங்களுக்காக அடுத்து வேறு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நானும் சைட் பை சைடாக பண்ணிட்டு தான் இருக்கேன். பண்ணாமல் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.